ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ஆடி மாதம் பிறந்தாலே நம்ம ரசிக்க ருசிக்கல எப்பயுமே ஸ்வீட் தான். அதே மாதிரி இந்த கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு ரெண்டும் சேர்ந்து வரதுனால இன்னைக்கு நாம ரவா லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 3/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், பால் தேவையான அளவு. ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணலாம். அப்படின்னா இப்போ பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் வந்து உடனே பண்ணிடலாம். ஸோ ரொம்ப 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 ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் நெய் விட்டு ரவையை வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். தீயாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். 1 கப் ரவை எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூடையும் போட வேண்டாம், குறைச்சலாகவும் போட வேண்டாம். 3/4 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ரவையை வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரவையை வறுத்துட்டு அப்படியே கூட நீங்கள் ரவா உருண்டை பிடிக்கலாம். பட் அரைச்சி வரும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்ந்தாப்பில் வரும், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதையே ஜஸ்ட்டு கோர்ஸாக ஒரு ஓட்டிக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் தெளித்து தான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா பால் தெளித்தா ஒரு நாள் நீங்கள் டக்குன்னு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சது கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு 2 நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நெய்யை காய்ச்சி அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அப்புறம் தேங்காய் வந்து நான் நார்மல் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் தேங்காயை லைட்டாக அதுவும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப செவக்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறணும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் ரவை தான், அதனால் வந்து லைட்டாக கலர் மாறணும். பாருங்க, ரவை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ இதே பேன்லேயே வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். தீயாமல் வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நைவேத்தியம் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ரவா லட்டு பண்ணல. கடைகளில் கிடைக்கிறதுல டெசிகேட்டட் கோகோனட் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக ஒரு பிரட்டிட்டு இந்த மாதிரி அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் ரொம்ப போட்டு நெய்யில் வறுத்துறாதீங்க, சும்மா அது கோட்டானா போதும். இதுக்கு நெய்யும் ரொம்பலாம் செலவாகாது. தெரியுதா, லைட்டாக கலர் மாறுறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கலர் மாறினா போதும். இந்த ஹீட்டுக்கே கொஞ்சம் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே பிரட்டி விடுங்க. அதுலேயே கொஞ்சம் கலர் மாறிடும், வறுபட ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம். நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை, இது ஆறட்டும். இப்போ வந்து இந்த ரவையும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த தேங்காயும் வந்து நம்ம வந்து தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்க போகிறோம். சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் எடுத்துருக்கோமா, சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இது 3த்தையும் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம ரவை, சர்க்கரை, அப்புறம் தேங்காய் 3த்தையும் நம்ம அரைச்சி தனித்தனியாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரவை வந்து வறுத்துட்டு கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ரொம்ப இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும், நரன்னு இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவை அப்புறம் சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணுது. இது கூடவே வந்து தேங்காயும் வறுத்துட்டு சும்மா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி,
இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் டக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா பார்த்த உடனே பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் நீங்கள் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னா நெய் விட்டுக்கலாம். பால் கூட ரொம்ப ஒன்றும் விட போகிறது இல்லை. அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக தெளிச்சிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் பேன் வச்சுருக்கேன், நெய் விட்டுப்போம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டோம். இது கூட முந்திரி, பாதாம், திராட்சை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த மிக்சிங்கில் கொட்டிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் பிடிச்சி பார்த்தீங்கனாலே வரும். இருந்தாலும் பால் தெளிக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வரும். வேணும்னா நீங்கள் வந்து நெய் கூட காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றலாம் டக்குன்னு பண்ணிவிட்டு. இது கூட வேணும்னா நீங்கள் வந்து இது வந்து வெறும் ரவா லட்டு எப்படி பண்ணுறது, இது கூட வேணும்னா நம்ம முந்திரி பருப்பை வறுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து பொடி பண்ணி போடலாம். இல்லை பொட்டுக்கடலையும் நல்லா லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதையும் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்து கூட இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அது வந்து ஸ்நாக்ஸாக பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ரவா லட்டு செய்முறை. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நெய் விட்டு ரவையை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதாவது வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அது தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காயும் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா சக்கரை வந்து 3/4 கப்பு வச்சுருக்கோமா, அதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் வந்து நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பால் ஒரு 2 ஸ்பூன் அதில் தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய ரவா லட்டு ரெடி. ரவா லட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் உடனே நீங்கள் பார்த்த உடனே பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சூப்பர் ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ரேவதி வெங்கட்ரமணி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை பார்க்கணும்னு ஒரே ஆசை. அதுவும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு சமைக்கணும்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் எங்க கூட வந்து சமைக்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஏன்னா இப்ப வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு தான். அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையும் கூட நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல். ஓகே, பேரிச்சம்பழம் வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ணுவோம். ஆமா, சரி. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பேரிச்சம்பழ சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பேரிச்சம்பழம் 1 கப், வெள்ளை கரைசல் 1 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், திராட்சை சிறிதளவு, பாதாம் பருப்பு சிறிதளவு. பேரிச்சம்பழ சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அளவு சொல்லிவிடுங்க நீங்கள். அரிசி வெள்ளை அரிசி 1 டம்ளர், வெல்லம் வந்து 3/4 டம்ளர், பேரிச்சம்பழம் வந்து அது ஒரு 10 இது நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லமும் பேரிச்சம்பழமும் சேர்த்து தான் போட போகிறோம். ஸோ அது தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னால் வந்து டெய்லரிங், பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வளையல் இதை வச்சு இப்போ பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணுவீங்க. ஹேண்ட் ஒர்க்கு நிறையா பண்ணுவேன். சமையலும் யாரும் பண்ணாங்கன்னா சரி, அதை வச்சு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சமையல் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆமாம், ஓகே ஓகே. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு சின்ன வயசுல இருந்தே நான் சமையல் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா நல்லா சமைப்பேன், எங்கள் அப்பா நல்லா சமைப்பார். புளியோதரையும் புளி மிளகா போடுவார், நல்லா போடுவார்.
புளி மிளகா, அதாவது மிளகா கரவது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். புளி மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் வச்சு ம். அது ஒரு புளி தொக்கு மிளகா. மாதிரி பண்ணுவார். அது நல்லா இருக்கும். அம்மா வந்து கேப்ப உப்புமா பண்ணுவார். ம். கேப்ப உப்புமா. அப்புறம் வந்து இந்த மாவோடு பண்ணுவார். சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்கும். எத்தனை வருஷம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க மாட்டான், வெளியிலேயே தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் நல்லா இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். ஆனா அப்ப எல்லாமே வந்து நம்ம எந்த ஊறுகாய் போட்டாலும் வெளியில தான் வைப்போம். ஆனா இப்ப எந்த ஊறுகாய் போட்டாலும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டியது, வழி இல்லை. சரி, இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நாம? ஃபஸ்ட்டு வந்து பேச்சம்பழத்தை மிக்சியில் ஒரு சுற்றிடுவோம். ஓகே. அப்புறம் வெள்ளைப்பாக இதில் விட்டுட்டு இதையும் அதையும் நல்லா மிக்சி குழச்சிட்டு நல்லா குழஞ்சோடனே சாதத்தை தூக்கி அதில் போட்டு ஒரு சுற்று நல்லா குழச்ச பிறகு நெய்யை விட்டு 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 நல்லா கிளறிட்டு அதில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட்டாச்சுன்னா ரெடி. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேரிச்சம்பழம் 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க வெல்லமும் பேரிச்சம்பழமும் வந்து அளவு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்வீட் மட்டும். இப்போ பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நாம. இப்போ பேரிச்சம்பழம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம் நாம? இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? வெல்லம் வந்து ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டோம். அதன் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த வெள்ளை கரைசல் வந்து கரைஞ்சா போதுமா, இல்லைன்னா பாகு மாதிரி நீங்கள் வச்சுக்கணுமா? கொஞ்சம் பாகு மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ சக்கரை பொங்கலே வந்து கொஞ்சம் பாகு மாதிரி வச்சோங்க, அல்வா மாதிரி இருக்கும். அதை நம்ம இது போடலாமா இதில்? போடலாம். இப்போ அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பேரிச்சம்பழம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாமா, இல்லை இப்படியே இருந்தால் பரவாயில்லையா? நமக்கு இப்படியே இருந்தால் நான் தண்ணி விட்டு அரைச்சா கொஞ்சம் தண்ணியாக போயிடும். ஓகே. இந்த இதுவே தண்ணி அதில் கிளற நமக்கு அப்படியே பஞ்சாமிரதம் அது மாதிரி பேரிச்சம்பழம் இதுவும். ஓகே. இதே சக்கரை பொங்கல் அந்த அரிசி சாதமெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுக்கும்போது வாழைப்பழம் கூட கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுத்து சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டு தான். எல்லாமே நம்ம இதுதான் இனோவேஷன் தான். இது எப்படி கொதிக்கணுமா, இல்லை லைட்டாக மிக்சிங் பண்ணால் போதுமா? நம்ம மிக்ஸ் பண்ண ஏற்கனவே அதுவும் இது பண்ண பாக வச்சது, இதுவும் பண்ண வச்சது. சாதம் வந்து நல்லா வெந்தது. ஆமாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். 5 நிமிஷம் தான் ஆகும். ஓகே. ரெடி பண்ணி வச்சா 5 நிமிஷம். ஆமாம். எல்லாரும் யாரும் வந்தால் ஒரே கேசரி அது இதுன்னு பால் பாயாசம், சேமியா பாயாசம், அதான் ஈஸியாக இருக்கும். அதனால டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவோம். இது நம்ம எல்லா இடத்துலையும் நேவேத்தியத்துக்குன்னு பேரிச்சம்பழம் வச்சுருப்பா, வெல்லம் இருக்கும், ஒரு பாக வச்சுட்டா. இப்போ இந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். ஓகே. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஆமாம், கட்டி தட்டாமல் சேர்ந்து வரணும். இதில் நம்ம என்ன கலந்துருக்குங்கிறது தெரியாது. அவள் சாப்பிட்டு பார்த்ததுல என்ன போட்டுக்க வித்தியாசமாக இருக்கே டேஸ்ட்டு அப்படின்னு கேட்கணும். ஓகே, கண்டிப்பாக கேட்பா. ஏன்னா நம்ம வந்து பேரிச்சம்பழத்தையும் அரைச்சிட்டு தானே போடுறோம், அதனால அந்த அளவுக்கு தெரியாது. சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வாயில் ஆப்பிடும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஏதோ டேஸ்ட் இருக்குது, அது என்ன தெரியல. அப்படிதான் சொல்லணும். நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது? நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம பண்ணதை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு. ஓகே ஓகே. ஏதோ இப்போ எல்லாரும் ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன்னா இனிமேல் வரதெல்லாம் பண்டிகை காலம் தான். ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து வெள்ளை கரைசல், அப்புறம் வந்து நம்ம பேரிச்சம்பழம் அரைச்ச விழுது அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சாதம் குழவா வச்சுடுச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய் சேர்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அப்படியே நெய்யும் சேர்த்துடலாம் நாம. இது வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம சின்ன குழந்தைகள் சில பேர் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டா. அப்போ வந்து நம்ம இதில் கலந்து கொடுத்துட்டா தெரியாது. நமக்கும் சரி, குழந்தைகளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் சத்து சேர்ந்துருதுன்னு ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. ஓகே.
வேற என்ன டிஷ்லாம் நிறைய பண்ணுவீங்க? நானா ம். சா அடிக்கடி பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கத்துண்டது? கத்துண்டது வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து ம். அதான் அந்த கேப்பை உப்புமா பண்ணுவான். ம், ம், அது நல்லா அந்த மழை நேரத்தில் ம், அந்த மோர் மிளகாய் இருக்கு இல்லையா, ம், ம், மோர் மிளகாயை வச்சு ம். உப்புமா பண்ணுவான். அப்படியே உதிர் உதிர் சுட சுட அந்த அடியில் இருந்து எடுத்து அத சாப்பிட சாப்பிட ஆவில வேக வச்சுட்டு உப்புமா பண்ணுவீங்களா? அது நல்லா அந்த நம்ம அரிசி உப்புமா பண்ணுவோம் இல்லையா, ஆமா, உதிர் ஆமா, உதிரா அந்த மாவு உப்புமா, ஆமா. அது மாதிரி இது கேப்பையில் நல்லா சின்ன வெங்காயத்தை ம், நல்லா அரிஞ்சு போட்டு ம். மோர் மிளகா மோர் கடுகு மிளகாத்தூள். எல்லாத்தையும் போட்டு இவங்க மோர் புளிச்ச மோர் இல்லைன்னா புளி ஓகே, ஓகே. விட்டு நல்லா கதற கதற உதிர் உதிரா வரும். ஓகே, ஓகே. அப்போ அடியிலேருந்து அந்த அடி பிடிச்ச மாதிரி ஒன்று அந்த வரும். புளி உப்புமா மாரி. ஆ, ஓகே. அது மாதிரி பண்ணி கொடுப்பா எங்கள் அம்மா. நல்லா அது இருக்கும். சூப்பராக அது இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்க அம்மா மாதிரியே வந்திருக்கு. ஓ, ம். சூப்பர், சூப்பர். ம், அம்மா வந்து வெறுமனே ம். ஒரு புளியை போட்டு ஒரு உப்பை போட்டு பொடி போட்டாலே நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா அது சாமானை விட அவ கொடுத்த பாசம் இருக்கு பாருங்க, ஆமா, அதுதான் அதுதான் கை நமக்கு ரொம்ப. பக்குவம். ஓகே. சரி, இப்ப நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா நாம? சரி. இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம முந்திரி பாதாம்லாம் வறுத்து முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் போட்டு போட்டுடலாம். ஏலக்காய் பொடி இன்னும் நம்ம சேர்க்கல. ஆமா கடைசியில் கொஞ்சம் சரி, முந்திரி பருப்பை சேர்த்துலாம். ம் பாதாம் பருப்பும் போட்டுருவா. ம் இப்போ கிஸ்மிஸ் போட்டுருணும் கொஞ்சம். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம் நாம. ம் இதே வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ம், இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாமே நெய் இல்லாமல் சும்மா வறுத்து பொடி பண்ணி ம், ம். பேரிச்சம்பழத்தை போட்டு அந்த உருண்டையாக உருட்டி சாப்பிட்டா ஆமா, குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸோட. ம். இப்போ வறுத்த முந்திரி பாதாம் திராட்சையை சேர்த்துருவோம். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போல் சேர்த்து. அவ்வளோதான், நம்மளுடைய பேரிச்சம்பழ சர்க்கரை பொங்கல் ரெடி. நெய் முதல்ல விடாம விட்டு 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 நீங்க கலரும் போது நல்லா தலை தலை தலை. அதுக்காக தான் அப்படின்னு எங்கள் அம்மா பொங்கல் கிண்டுனா அப்படியே ஊரே மணக்கும் சொல்லுங்க. கேக்கு பக்கத்துல கேட்டுருவா, மம்மி இன்னைக்கு என்ன சக்கரை பொங்கல் கிண்டலையா இன்னைக்கு அப்படிமா. இன்னும் இருமா இப்போ தான் இப்போ வச்சிருக்கேன், வா அப்புறமா வா அப்படின்றா. வாத்துல பொங்கல் வச்சுருப்பா. இருந்தாலும் மாத்துல பண்றது ஒரு தனி ஸ்பெஷல். அது எங்கள் அம்மா டீச்சர் வேற இருந்தாளா, அதனால டீச்சர் வீட்டில் போய் பொங்கல் வாங்கிட்டு வாடா அப்படின்னு. இது வந்து பாகு வெள்ளமா இருக்கும்போது இன்னும் நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் பாகு வெல்லம். அந்த நம்ம வந்து பேரிச்சம்பழமும் அந்த கருப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கலர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் நாம. பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் செய்முறை. இப்போ என்ன பண்ணணும்னா, வெள்ளைக்கரைசல் பேரிச்சம்பழம் கூட அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து நம்ம சாதம் குழவா வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோமா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் விட்டு நல்லா கைவிடாமல் நெய் விட்டு 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 நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வரும். இந்த பக்கம் நெய் விட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதில் போட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் ரெடி. எங்களுக்காக எங்கள் ஷோக்கு வந்து பேரிச்சம்பழ சக்கரை பொங்கல் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. அதுவும் சித்ரா மேடத்தோடு சமைக்கணும்னு ரொம்ப ஆசை, அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிச்சு. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம வந்து வரலட்சுமி நோம்பு, அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவா லட்டு பார்த்தோம். அடுத்தது பேரிச்சம்பழ சக்கரை பொங்கல் பார்த்தோம். ரெண்டுமே நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் டக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஏன்னா நம்ம ரசிக்க ப்ரோக்ராமே என்னென்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு உடனே பண்ணுறது தான். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்கள் வீட்டில் இருக்கும். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.